நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே ஒரு பயங்கர மோஸ்ட் டேலண்டாக தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்ச ஒரு 5 பேரை இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்க்க போது மித்ரன் ஜவஹர் அவர்கள் தான். இவர் உத்தம புத்திரன், யாரடி நீ மொகின்லாம் படம் எடுத்தவர். வந்த டைமில் அந்த படம்லாம் ஹிட்டு தான். பட் ஒரு சர்டின் பீரியடுக்கு அப்புறம் அந்த படங்கள்லாம் மறந்து இவர் ஃபீல்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் திருச்சி டம்பளம்ன்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இவருக்கு கேட்க வாய்ப்பு கொடுத்து அந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். ஒரு அண்டர் ரேட்டட் டைரக்டர் நீங்க ஃபீல் பண்றது? ஜவஹர் உத்தம புத்திரன் எடுத்தாரு. ஜவஹர் பியூட்டிஃபுல் டைரக்டர். அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு, மறுபடியும் தனுஷே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து அவர் கொண்டாந்து நிறுத்தணும். அதான் என்னோட ஆசை. 4th பிளேஸில் பார்க்க போது ரோபோ சங்கர் அவர்கள் தான். ரோபோ சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய காமெடி படங்களில் நடிச்சிருக்காரு. பட் மாரி படத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு கரியர் பீக்கை தொட்டாருன்னே சொல்ல முடியும். தனுஷ் அவர்களும் நிறைய விட்டு கொடுத்து மாரி படத்தில் இவருக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். ரோபோ சங்கர் அவர்களே இது நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு. நாமினல் டேலண்ட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இந்த டேலண்ட் இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு வரல எனக்கு தெரியல. பட் இந்த படம் ஒரு பெரிய பிரேக்கா இருக்குன்னு நான் நம்புறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஷூட்டிங்ல எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்த தனுஷ் சார் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். 3rd பிளேஸ்ல பார்க்க போது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். மனக்கொத்தி பறவை 3 படம்லாம் பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு நல்ல டேலண்டா இருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்களோட ஸ்டார்டிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் படமா எதிர்நீச்சல் படம் அமைஞ்சு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் பிட் படமா அந்த படம் அமைஞ்சது. தனுஷ் சார் எதிர்நீச்சல் என் மேல வச்ச நம்பிக்கை தான் அது. இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க. நான் தான் வாழ்க்கை கொடுத்தேங்க, அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அது அவங்கவுங்க வாழணும். யாரும் யாருக்கும் நன்றியோட இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தும் எதுவும் பண்ணல. அப்படி யாரும் இருக்க வேண்டிய அவசியம். 2nd பிளேஸ்ல பார்க்க போது அனிருத் அவர்கள் தான். நெக்ஸ்ட் ஏஆர் ரகுமான், அனிருத் அவர்கள் தான் தனுஷ் அவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. பேட்டப்பட ஆடியோ லான்ச்சில் தலைவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி அனிருத் அவர்களும் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மியூசிக் டைரக்ஷன்லாம் மாறி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு. 3 படம் பார்க்கும்போது எப்படி பண்ணுறாங்க, அனிருத் எப்படி பண்ணுறாங்க மியூசிக் கேட்கும்போது நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் அவர் தான் எழுதி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வருவாங்க நீங்கள் பாருங்கன்னு சொல்லி தனுஷ் அப்போவே அவர் அடியாளம் பார்த்தார். 1st பிளேஸில் பார்க்க போது வெற்றிமாறன் அவர்கள் தான். இந்தியன் சினிமாலே இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்படியேப்பட்ட டேரக்டரை கண்டுபிடிச்சி இவருக்கு நம்ம படம் பண்ண படம் தான் பொல்லாதவன். அந்த படத்து மூலமா இவங்க 2 பேரோட காம்போவும் ஒரு கோட்டட் காம்போவா இருக்கு. எந்த இடத்துல வெற்றிமாறன் அவர்கள் தனுஷ் அவர்களை விட்டு கொடுத்ததுல தனுஷ் அவர்களும் அதே மாதிரி தான். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு பிரதர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பழகி நல்ல நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. பெர்மிஷன் கேட்டு தான் நான் அந்த கதையை சொல்றேன். நான் ஆக்சுவலா தனுஷ் கிட்ட தான் அந்த கதையை முதல் சொல்லி ஓகே பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அவர் படங்கள்லாம் டைம் ஆகுறதுனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை அப்படி காதலிக்கிறது நான் எங்கேயும் பார்த்ததே